ரிசர்வ் வங்கி இணைய மோசடியை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் 2 புதிய இணைய முகவரிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. ஏனெனில் இந்தியாவில் இணைய வங்கி பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் சைபர் மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக போலியான இணையதளங்களை உருவாக்கி வாடிக்கையாளர்களின் கடவுச்சொற்கள் மற்றும் பிற தனிப்பட்ட தகவல்களை திருடும் ஃபிஷிங் தாக்குதல்கள் பெருகிவிட்டனர். குறிப்பாக டிஜிட்டல் வங்கி பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அதிகரித்து வருகிறது. ஃபிஷிங் தாக்குதல்கள் மோசடி செய்பவர்கள் உண்மையான வங்கி வலைதளங்களைப் போலவே தோற்றமளிக்கும் போலியான வலைதளங்களை உருவாக்கும் போது ஒரு பெரிய அச்சுறுத்தல்களாக இருக்கின்றனர். மக்கள் எளிதில் இந்த போலி தளங்களில் தங்கள் உள்நுழைவு விவரங்களை உள்ளிட்டு ஏமாறலாம். இதனால் அவர்களின் கணக்குகள் சமரசம் செய்யப்படலாம். RBI 2 புதிய இணைய முகவரிகளை அறிமுகப்படுத்துகிறது. .bank.in இந்த முகவரி இந்திய வங்கிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கும். .fin.in இந்த முகவரி வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கானது. இதன் பொருள் என்னவென்றால் சட்டப்பூர்வமான வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மட்டுமே தங்கள் வலைதளங்களுக்கு இந்த முகவரிகளை பயன்படுத்த முடியும். இது வாடிக்கையாளர்களுக்கு உண்மையான வங்கி வலைதளங்களை அடையாளம் காண்பதற்கும் போலியானவற்றை தவிர்ப்பதற்கும் மிகவும் எளிதாக்கும். வங்கி தொழில்நுட்ப மேம்பாட்டு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த முகவரிகளுக்கு ஒரே பதிவாளராக இருக்கும். அதாவது இந்த முகவரிகளை யார் பதிவு செய்யலாம் என்பதை நிர்வகிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் அவர்கள் பொறுப்பாவார்கள். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் .bank.in அல்லது .fin.in முகவரியை பெற கடுமையான சரிபார்ப்பு செயல்முறைக்கு செல்ல வேண்டும். இது உண்மையான நிறுவனங்கள் மட்டுமே இந்த முகவரிகளை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்யும். .bank.in முகவரிக்கான பதிவு ஏப்ரல் 2025 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. .fin.in முகவரி பின்னர் அறிமுகப்படுத்தப்படும்.